வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டோர் வைசர்ஸ் பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம எல்லாருமே யோசிப்போம் டோர் வைசர்ஸில் என்ன விஷயம் இருக்குது, இதை பற்றி நம்ம எதுக்கு பேச போகிறோம். பட் இதில் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. ஆக்சுவலி இதை நான் ரொம்ப நாளாக பேசணும்னு நினச்சேன், பட் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இப்போ தான் இதுக்கான டைம் கிடச்சிருக்கு. ஸோ இதை பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இன்றைக்கி நான் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாச்சு, ரீச் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட் கைஸ். தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள், உங்களோட சப்போர்ட் கொடுங்க, எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வரைக்குமே நம்மளோட தமிழ் அக்சசரிஸ் யூடியூப்ல பார்த்தீங்கன்னா யாருமே வந்து டோர் வைசர்ஸோட யூசர்ஸ் பற்றி கரெக்டான யூசர்ஸ் பற்றி யாருமே சொன்னது கிடையாது. அண்ட் இதுலையுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான குவாலிட்டிஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரெண்டு விதமான குவாலிட்டிஸ் இருக்குது. அதனால தான் என் கையில் 2 டோர் வைசர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான் எனக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் யோசிப்பாங்க, இதில் என்ன இருக்குது உங்களுக்கு, இதில் எதனால இதை பற்றி யோசிக்கணும்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லைஃபை கூடமே சேவ் பண்ணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அக்சசரிஸ், ஒன் ஆஃப் தி மஸ்ட் ஹேவ் அக்சசரிஸ் இன் கார், சரிங்களா? ஸோ அதனால தான் இதை பற்றின ஒரு இந்த வீடியோ உங்களுக்காக நான் மேக் பண்ணுறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோர் வைசர்ஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெய்னி சீசன்ஸில் நீங்கள் டோர் வைசர் இன்ஸ்டால் பண்ணலான்னா என்ன பண்ணுறீங்க, உங்களோட விண்டோஸ்லாம் ஏற்றிருப்பீங்க. கிளாஸ் விண்டோஸ்லாம் ஏற்றிட்டு என்ன பண்ணுவீங்க, ஏசி வந்து ஆன் பண்ணுவீங்க. எதுக்காக ஏசி ஆன் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, டிரைவ் பண்றப்போ உங்களுக்கு எதிரில் வந்து வெள்ளை பூக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எப்படி சொல்றது, உங்களுக்கு வந்து அந்த வெள்ளை வந்து வெள்ளை பூக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை வர்றப்போ உங்களால வந்து டிரைவ் பண்ண முடியாது, உங்களை எக்கி தொடச்சிட்டு டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதனால வந்து என்ன ஆகும்னா நம்மளோட லைஃபே கூட டேஞ்சர்ல போய் முடியும். ஸோ டிரைவ் பண்ணிக்கிட்டே இன்னொரு கையால வந்து நீங்க வந்து அது அந்த ஒயிட் ஃபார்மேஷனை நீங்க வந்து கிளீன் பண்ணி தொடச்சிட்டு போறப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து அது ரிஸ்க்ல போய் முடியும். புரியுதுங்களா? நமக்கு அது ரிஸ்க்ல தான் போய் முடியும். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த டோர் வைசர்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்றோம். எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம டோர் வைசர்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிளாஸை வந்து ஒரு 1 or 2 inch வந்து நீங்க இறக்கிருக்கலாம். இறக்கி விட்டுறப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, வெள்ளி காத்து உள்ளார போகும். ஸோ அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறப்போ உங்களோட கிளாஸ்ல வந்து பெரிய விண்ட்ஷீல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒயிட் ஃபார்மேஷன் இருக்காது. அதாவது அந்த ஃபோக் வந்து ஃபார்ம் ஆகாது. அந்த ஃபோக் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும், வெள்ளை போக்காமல் இருக்கிறதுனால என்ன ஆகும், நீங்கள் ஈஸியாக டிரைவ் பண்ண முடியும். அண்ட் ஏசி போடணுன்ற அவசியம் கிடையாது. ஏசி போடாமல் ஓட்டினா நமக்கு மைலேஜும் நல்லா நமக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ இது அதனால தான் நான் சொல்கிறேன், இது வந்து மஸ்ட் ஹேவ் அக்சசரிஸ். நம்ம லைஃபே கூட இது வந்து சேவ் பண்ணும். ஸோ நிறைய பேர் இது அழகுக்காக ஒட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. அழகுன்றது என்ன பார்த்தீங்கன்னா 2ஆவது பட்சம் தான். அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது, இவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்குது. டோர் வைசர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு சயின்ஸ் இருக்குது. இது யாருமே சொல்ல மாட்டாங்க, எந்த ஷாப்கீப்பர்ஸும் சொல்ல மாட்டாங்க. பட் உண்மையான பர்பஸ் பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் டோர் வைசர்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். அண்ட் இதில் எப்படி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி கண்டுபிடிக்கிறது நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் 2 விதமான டோர் வைசர்ஸ் இருக்குது. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இப்படி கூட பெண்ட் பண்ண முடியும், பட் ஆனால் உங்களுக்கு அது உடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்னால் பெண்ட் பண்ண முடியும், உங்களுக்கு இது உடையாது. பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உடையும், சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து உடஞ்சிரும். என்னால் இப்படி பெண்ட் கூட பண்ண முடியாது, தைரியமாக உடஞ்சிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் குவாலிட்டி டோர் வைசர்ஸ். இது எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கோட மெட்டீரியலில் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் வைசர் தூக்குறப்பே ஹோல்டு பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் எந்த ஷாப்கீப்பர்ஸ் கிட்ட போனாலுமே டோர் வைசர்ஸ்ல 2 குவாலிட்டி இருக்கு, எனக்கு 2 குவாலிட்டியுமே எடுத்து காட்டுங்கன்னு சொல்லுங்க. நீங்க கேட்டா மட்டும் தான் வந்து எந்த ஷாப்கீப்பர்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அப்படி கேட்டா மட்டும் தான் உங்களை நினைப்பாங்க, சரி உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட அந்த விஷயத்த எடுத்து சொல்லுவாங்க. இல்லைன்னா இந்த செகண்ட் குவாலிட்டி எடுத்து போட்டுருவாங்க. இது பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கெல்லாம் இருக்காது, உங்களுக்கு சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து உடஞ்சிரும். நாளடைவில் இது வந்து ஃபேட் ஆயிரும். கலர் வந்து பிளாக் கலரு, அதுன்னு இது வந்து ஃபேட் ஆயிரும் உங்களுக்கு, ஓகேங்களா? இது வந்து ஃபேட் ஆகிடும். ஒரிஜினல் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும், அதாவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு வண்டியோட இது போட்டிருப்பாங்க, ஃபார் ஆல்டோ, அதாவது வண்டியோட பேர் போட்டிருப்பாங்க. அந்த பேர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து டைல இருக்கும், டை ஃபார்மேஷன்ல இருக்கும். அதாவது அந்த மோல்டு பண்ணி அந்த காரோட பேர் போட்டிருப்பாங்க. இதுவே வந்து செகண்ட் குவாலிட்டியில பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. அதாவது ஃபார் ஆல்டோ இல்ல ஃபார் ஹுண்டாய் ஃபார் ஏதோ ஒரு சம்வாட் கார் கம்பெனி போட்டு அது வந்து பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இந்த மாதிரி வந்து மோல்டாகி வரும். ஃபார் அல்டோன்றது பத்தி நீங்க வந்து மோல்டு பண்ணிருப்பாங்க.
அந்த பேர் வந்து இதுல கரெக்டா மோல்ட் ஆகி பிளாஸ்டிக்கோ மோல்ட் ஆகி வரும். செகண்ட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் இப்படி வச்சுதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஷாப் கீப்பர்ஸ் கிட்ட கேளுங்க, இப்போ இந்த மாதிரி வந்து உடையணும், வளைக்கிறப்போ உடையக்கூடாது, நல்லா பெண்ட் ஆகணும் பாத்துங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ண முடியும். ஸோ அதே பண்ண முடியிற அளவுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டோர் வைசர்ஸ் தான். நம்ம நிறைய பேர் யோசிப்போம் இது போடுறதுனால என்ன யூசேஜ் இருக்குன்ட்டு. பட் இதுதான் வந்து ரொம்ப மெயினான ஒரு அசசரிஸ் நான் சொல்லுவேன். நம்ம இது மிஞ்சி போனா வந்து ரீட்டைல் மார்க்கெட்ஸ்ல பாத்தீங்கன்னா 1000 rupees கிட்ட விற்பாங்க. 800 to 1000 rupees அந்த ரேஞ்சில் விற்பாங்க. கார் அக்கார்டிங் டு வெஹிக்கிள், சரிங்களா. ஒரு சின்ன வண்டியா இருந்தா ஒரு ரேட்டு, மீடியம்னா ஒரு ரேட்டு, பெரிய வண்டியா ஒரு ரேட்டு. ஸோ அந்த மாதிரி விற்பாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டா 1000 rupeesன்றது பாத்தீங்கன்னா மீடியம் காருக்கு விற்பாங்க. பெரிய கார்லாம் பாத்தீங்கன்னா 1400 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு தான் ரேட் இருக்கும். ஸோ இது வாங்கி யூஸ் பண்றதுனால நமக்கு எந்த ஒரு எப்படி சொல்றது யூசேஜ் இல்லாமலாம் போயிடாது. இதுக்கு வந்து அவ்வளவு யூசேஜ் இருக்கு. இட்ஸ் a must have accessories. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இது வரைக்கும் நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க.